ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் எல்லாரையுமே மிரள வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக மிரண்டு போயிடுவீங்க. அதே மாதிரி பெண்டா தன்னுடைய இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை இந்த வாரம் ஓப்பன் சேலஞ்சிங் பண்ணுறாராம். செத் ரோலன்ஸ் மற்றும் இந்த வாரம் மண்டே நைட்டால் என்ன நடக்க போகுது, இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு முதலாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல பெண்டாவை பற்றி பார்க்கலாம். போன வாரம் தாங்க இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை டாமினிக் மிஸ்டீரியோ கூட மோதி சக்ஸஸ்ஃபுல்லி வெற்றி பெற்று இந்த வாரம் அவருடைய இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாராம். இது அஃபீஷியலி சொல்லியிருக்காரு. எப்படி ஸ்மாக்டவுன் சைடு கேரமலைஸ் ஓப்பன் சேலஞ்சு விடுவார், அதே மாதிரி நானும் ஓப்பன் சேலஞ்சு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, குழப்பம் என்னன்னா இவருடைய சேலஞ்சிங்கை யார் அக்செப்ட் பண்ண போகிறா? ஆனால் இதுக்கான பதில் நமக்கு கிடச்சிருக்குது. போன வாரம் மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா எல் கிராண்டே அமெரிக்கானோ பெண்டா கிட்ட சொல்லியிருப்பாரு, நீ ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டேன்னா எனக்கு வாய்ப்பு தெரியும், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல. இப்போ பெண்டா கிட்ட டைட்டில் இருக்குது. அதனால் அந்த சேலஞ்சிங்கை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானாக்கும் பெண்டாக்கும் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இந்த வாரம் நாளை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. பெண்டா போன வாரம் எல் கிராண்டே அமெரிக்கானோ, அதாங்க நம்ம ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானுக்கு கொடுத்த வாக்குறுதியை இந்த வாரம் ரால நிறைவேற்றுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ரோமன் ரெயின்ஸ் WWE மிகப்பெரிய டாப் ஸ்டார். இப்போ பொதுவாகவே டாப் ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது ரோமன் ரெயின்ஸோ, ப்ராக் லெஸ்னரோ, செத் ரோலன்ஸோ இவங்கெல்லாம் ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியோடைய ஒரு பெரிய டாப் ஸ்டார். ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அம்பாஸ்டராக இருக்கிறதுக்காக, அவங்கள ஒரு மிகப்பெரிய ஸ்பான்சரிஸ்ட்டாக செலக்ட் பண்ணதுக்காக விலை உயர்ந்த பொருட்கள், அவங்க கம்பெனியுடைய விலை உயர்ந்த பொருட்கள்லாம் அவங்கள்ட்ட கொடுத்து அப்ரோச் பண்ணுவாங்க. கரெக்டு தானே? அதே மாதிரி தான் ஒரு நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் கம்பெனி ரோமன் ரெயின்ஸை அம்பாஸ்டர் எடுக்கிறதுக்காக அவங்களுடைய நிறுவனத்துடைய மிகவும் விலை மதிப்பற்ற ஒரு பொருளை கொடுத்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. ஒமேகா அப்படிங்கிற ஒரு வாட்ச் கம்பெனி நம்ம ஊரில் நிறைய பேர் போட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா சீஃப் மினிஸ்டரு, பிரைம் மினிஸ்டர் அவங்க ரேஞ்சிங்கில் போடுற ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு வாட்சை பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே நல்லா இருக்குல்ல? ரோமன் ரெயின்ஸே கட்டிட்டாரு. நம்ம தலா கேம்பாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது எல்லாருமே கேம்பாக குடிங்க தம்பாருங்கன்னு சொன்ன நம்ம பயலுக கண்டிப்பாக இந்த வாட்சையும் போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் உண்மையை ஒன்று சொல்லட்டா, இதை டூப்ளிகேட்டாக வேணால் நம்மளால் போட முடியும், இந்த மாதிரி ஒரிஜினலாக வாங்கி போட முடியாது. மேபி இந்த வீடியோ பார்க்குறதுல பணக்காரவங்க யாராவது இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த வாட்சை வாங்க முடியும். என்ன மாதிரி ஏழ்மைப்பட்டவங்களெல்லாம் கண்டிப்பாக வாங்கவே முடியாது. ஆக்சுவலி இந்த வாட்சோடைய அமௌண்ட் இருக்குல்ல, இந்த அமௌண்ட் இருந்ததுன்னா நான் இப்போ வாடகை வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு சொந்தமாக வீடு கட்டி 2 வீடு வாடகைக்கும் விட்டுருவேன். அந்த அளவுக்கு அமௌண்ட்டு காஸ்ட்லி. என்னப்பா ஓவராக பேசிக்கிட்டே இருக்கிற, இதோடைய அமௌண்ட்டை சொல்லலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாட்சோடைய டிசைனிங்கை பார்த்துக்கோங்க. இதே ஒமேகா வாட்சி அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் 47,12,500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எம்பிட்டு தெரியுமா? 47 லட்சத்தி. யோப்பா! அதை நான் சொல்கிறோம்ல, பணக்காரர்களால், அதாவது சாதாரண பணக்காரர்கள் வாங்க முடியாது. ஏன்னா 47 லட்சங்கிறது அவங்களுக்கு இதுதான். ஒரு கோடீஸ்வரனால் கண்டிப்பாக இந்த வாட்சை வாங்க முடியும். அவங்க கூட கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க. பல கோடி வச்சுருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் யோசிக்காமல் வாங்கலாம். இது ஏன் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டிக்குன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க தங்கத்தால் உருவானது. கோல்டோட ரேட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 3 பவுனாவது இருக்கும். ஒரு பவுனே பார்த்தீங்கன்னா 1 லட்சம், 3 பவுன் 3 லட்சம் இருக்கும்ல. அப்படி பார்த்தாலும் 47 லட்சங்கிறது ஓவர் தான்ப்பா. அப்படின்னா அதோடைய வாட்சோடைய சிம்பாலிட்டிக்கு நம்ம ரோலக்ஸ் வாட்செல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த வாட்சும் விலை மதிப்பற்றது. இதை ரோமன் ரெயின்ஸ்க்கு ப்ரெசன்டாகவே பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா அதை சோஷியல் மீடியாவில் போட்டு நீங்களும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சோஷியல் மீடியாவில் இதை பப்ளிசிட்டும் பண்ணியிருக்காரு. ஐயா ரோமனு, நீங்கள் ஒருவேளை 200 300 ஒரு டிஷர்ட்டை போட்டு இதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நாங்கள் எப்படியாவது வாங்கிக்குவோம். ஆனால் 1 லட்சம் இல்லை, 2 லட்சம் இல்லை, 47 லட்சம். எப்பா! இதில் பாதி என்கிட்ட இருந்தால் கூட நான் வாடகை விட்டு சொந்த வீட்டுக்கு போயிடுவேனே அப்படிங்கிற மாதிரி என்னுடைய மைண்ட் செட் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வாட்சோடைய அமௌண்ட்டை கேட்டோன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. தலைவன் ரோமன் ரெயின்ஸுக்கு இது ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. காசு இருந்தால் ஃப்ரீயாக எது வேணாலும் கிடைக்கும் போல இருக்குது. சரி, அவருடைய யோகம்.
அடுத்த செய்தி நம்ம செத்ரோன்ஸை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த மாஸ்க் மேனு அட்டாக் பண்ணுறது, பார்லியமன் அட்டாக் பண்ணுறது, அவரை தாக்கிறதுக்கு யார் வருவா, பிராக் வருவா, இதெல்லாம் வீக்லி போயிட்டு இருக்குது. பழையபடி கலர்ஃபுல்லாக எப்பப்பா வருவார். இப்போ மாஸ்க் மேனாகவே கருப்பு கலர் சட்டையை போட்டுட்டு கருப்பு கலர் ஃபேண்டை போட்டுட்டு ஒரு மிஸ்ட்ரி மேனாக தான் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்விக்குறி இருந்தது. இதுக்கான தெளிவான விளக்கம் இந்த வாரம் மண்டே நைட்டால் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. த வாட் இஸ் நெக்ஸ்ட் ஃபார் த செத்ரோன்ஸ். போன வாரம் பார்லியமனை அடித்ததுக்கு பார்லியமன் இந்த வாரம் வருவாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். கரெக்டு தானே? இப்போ ஆஸ்டின் தியரி மற்றும் அந்த டீமில் இருக்கிற லோகன் பால் மட்டும்தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து செத்ரோலன்ஸ் எல்லாம் எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா செத்ரோலன்ஸ் தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். ஸோ வேறு யாராவது இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் கைஸ், முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு பெரிய ரசலராக செத்ரோலன்ஸ் அண்ட் சிஎம் பாக் மட்டுமே இருக்கிறாங்க. அப்போ ரோமன் ரெயின்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோமன் மற்றும் பிராக் லெஸ்னர் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற மண்டே நைட்டாலேருந்து கண்டினியூவாக வருவாங்க. ஆனால் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ராக வரமாட்டாங்க. இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாகவே பார்த்தீங்கன்னா செத்ரோன்ஸுடைய கான்ஃபிடண்ட்டை வச்சு தான் ஒரு மிகப்பெரிய செகமெண்ட்டே நடத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. ஏன்னா செத்ரோன்ஸ் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர் இதனால் போனார், இவ்வளோ நாள் என்ன பண்ணார், அப்புறம் விஷன் டீமை பழி வாங்கிறதுக்கு எப்படிலாம் யோசிச்சார் அப்படிங்கிறத பற்றி ஒரு ப்ரொமோ பேசுவார்ல, அப்படி ஒருவேளை ரிங்கில் வந்து ப்ரொமோ பேசலாம். இல்லாட்டா பேக்ரவுண்டில் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சினிமாட்டிக் லெவலில் ஒரு வீடியோவை கூட ரெடி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் செத்ரோலன்ஸ் இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் எப்படிப்பட்ட சம்பவத்தை பண்ணுறாருன்னு. சரி, இது நாள் நடக்க போகுது. இது தொடர்ந்து இந்த வாரம் மண்டே நைட்டால் என்னென்ன மேட்செல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சின்ன தொகுப்பாக பார்த்துடலாமா? இந்த வாரம் மண்டே நைட்டாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு மேட்சை சொல்லிட்டேன். பெண்டா வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாரு, ஓப்பன் சேலஞ்சிங். அதிகபட்சமாக அவர் போன வாரமே வாக்குறுதி கொடுத்த மாதிரி ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானா கூட தான் மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம இன்னொரு எல் கிராண்டே அமெரிக்கானோ அவரு ஒரிஜினல் எல் கிராண்டே அட்டாக் பண்ண இதன் மூலிமா பெண்டா வெற்றி பெற அப்படி ஸ்டோரியில் மாற்றி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இதை தவிர்த்து உமன்ஸோடைய இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிற ஏஜேலி அவங்க இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றதுக்கப்புறமா அவங்களுடைய அடுத்த சேலஞ்சர் யார் அப்படிங்கிறதையும் இந்த வாரம் மண்டே நைட்டால் சொல்ல போகிறாங்களாம். அதுக்காக ஒரு காண்ட்லெட் மேட்ச்னால் தெரியும், ஒவ்வொரு ரெஸ்லரும் ஒவ்வொருத்தரையும் எலிமினேட் பண்ணணும். டோட்டலி 6 பேர் பங்கேற்கிறாங்க. 5 பேரை எலிமினேட் பண்ணிவிட்டு 6ஆவது ஒருத்தர் இருப்பாங்களா, அவங்க தான் வெற்றி. இதில் லைரா வெல்கேரியா, பெய்லி, இயோ ஸ்கை, ராக்கெல் ராட்ரிகஸ், ஆஸ்கா அண்ட் இவினில் டோட்டலி 6 பேர் இருக்கிறாங்க. இதில் யார் நெக்ஸ்ட்டு உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனுக்காக போக போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட்டால் ஒரு மிகப்பெரிய பிக்கர் மேட்சை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் ஓபா ஃபெமி வெர்சஸ் ரூசேவ். ஆக்சுவலி நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து இந்த ரசல்மினியாக்காக டபிள்யூ வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரசல்மினியாவில் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்க பேர் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டாலேயே இதை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஓபா ஃபெமிக்கும் ரூசேவுக்கும் இந்த வாரம் மண்டே நைட்டால் ஒரு பிக்கர் ஒரு மேட்ச் இருக்குது கைஸ். இதெல்லாம் இந்த வாரம் மண்டே நைட்டால் கன்ஃபார்ம் பண்ணிக்கிற மேட்சஸ். இதை தவிர்த்து ஒரு சில செகமெண்ட்ஸும் நடக்கும். என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் நண்பு.